தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து அதை விளக்க நான் விரும்புகின்றேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. Let this mind be in you which was also in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. நான் வாசித்த இந்த வசனம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசன பகுதியாக ஒரு வசனமாக இருக்கிறது. இங்கே இந்த பகுதி பொதுவாக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5லிருந்து 12 வரை உள்ள வசனங்களை இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மைக்கு நாம் ஒப்பிடுவது வழக்கம். அதாவது இயேசு கிறிஸ்து அவர் எவ்வாறு தாழ்மையாய் இருந்தார் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணமான பகுதி. ஏனென்றால் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று நாம் வாசிக்கிறோம். சரி, இந்த பகுதியில் இந்த சொல்லக்கூடிய இந்த வசனம் பகுதியான இந்த வார்த்தையானது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று பவுல் இந்த பிலிப்பு பட்டணத்தில் இருக்கின்றதான வாழ்ந்து வருகின்ற விசுவாசிகளை பார்த்து சொல்லக்கூடிய கேட்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. எப்படி? இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தை எப்படியோ அப்படியே உங்களிலும் இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். சரி, இந்த சிந்தை என்ற வார்த்தை இந்த நிருபத்தில் பல இடங்களில் வருகிறது. உதாரணமா 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் கூட அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒரே சிந்தையா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் அதுல நீங்க பாத்தீங்கன்னா 2வது வசனம் பாருங்க, நீங்கள் ஏக சிந்தையும் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். சோ குறிப்பாக 3 கருப்பொருள் வார்த்தைகளை இந்த நிருபத்தில் பயன்படுத்துகிறார். ஒன்னு என்ன அப்படின்னா கிரைஸ்ட் அப்படின்ற வார்த்தை, கிறிஸ்து என்ற வார்த்தை. 2வது வார்த்தை என்ன அப்படின்னா ஜாய், சந்தோஷம் என்கின்ற வார்த்தை. அந்த வார்த்தையும் பல இடங்களில் வருது. அதாவது மகிழ்ந்து, மகிழ்ச்சி, களி கூர்ந்து, இது போன்றதான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். 3வது வார்த்தை மைண்ட் அப்படின்ற வார்த்தை, அதாவது சிந்தை என்கின்ற வார்த்தை. அப்ப 3 வார்த்தைகள் கிறிஸ்து, சந்தோஷம், சிந்தை என்கின்ற வார்த்தை. இதில் வரக்கூடிய இந்த 3வது வார்த்தை தான் இங்கே நாம் சிந்திக்க போகட்டும். அப்ப இயேசு கிறிஸ்துவில் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. பொதுவாக இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தை எப்படிப்பட்டது என்று கேட்டால், அது பிறரை மன்னிக்க கூடியது, அது பரிசுத்தம் உள்ளது, நீதி உள்ளது, அன்புள்ளது, மற்றவர்கள் மீது கருணை இரக்கம் காண்பிக்கின்ற சிந்தை. இப்படி பல சிந்தைகள் பொதுவாக நாம் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லுவது உண்டு. ஆனால் இந்த வசனம் இதனுடைய பின்னணியின் அடிப்படையில் நாம் சிந்திக்க போவோம். இந்த பின்னணியின் அடிப்படையில் இந்த 5வது வசனத்தை மையமாக வைத்து கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும், அதாவது நம்மிலும் இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லும் போது அவர் கிறிஸ்துவனுடைய சிந்தை எப்படிப்பட்டது என்பதை இங்கே எவ்வாறு சொல்லுகிறார் என்று கேட்டால், முதலாவது கிறிஸ்துவின் சிந்தை he thinks of others not of himself. அதுதான் கிறிஸ்துவனுடைய சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை என்பது என்ன? இந்த வசனத்தின் அடிப்படையில் அல்லது இந்த பின்னணியின் அடிப்படையில் என்ன என்று கேட்டால், அவர் தன்னை குறித்து சிந்திக்காமல் அல்லது தன்னை குறித்து நினைக்காமல் அவர் பிறரை குறித்து சிந்தித்தார். So he thinks of others not of himself. இதுதான் இதனுடைய சரியான பதமாக இருக்கிறது. சரி, வசனம் 6, 7 போன்ற வசனத்தை வாசிக்கிறேன். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் என்று நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். சோ அவர் யார்? இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்டால் அவர் தேவனாக இருக்கிறார். அவர் தன்னை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அவர் இந்த உலகத்தை படைத்தவராக இருக்கிறார், பாதுகாக்கிறவராக இருக்கிறார். தேவனுக்கே உண்டான எல்லா குணாதிசயங்களும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிறது. கிறிஸ்துவால் அற்புதம் செய்ய முடியும், குருடரை சுகமாக்க முடியும்,
அவரால் எல்லா அற்புதங்களையும் செய்ய முடியும். ஆனால் அவர் நம்மை சிந்தித்தார். அதாவது அவர் மற்றவர்களை, பிறரை அவர் சிந்தித்ததால் அவர் மனிதனானார், அவர் மனுஷ சாயலானார் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் முதலாவது அவருடைய சிந்தை, அவர் தன்னை குறித்து சிந்திக்காமல் பிறரை குறித்து சிந்தித்தார். He thinks of others, not of himself. இரண்டாவது கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டது என்று கேட்டால் வசனம் 7 அதற்கான பதில் உண்டு. சர்விங் மைண்ட், சர்விங் மைண்ட், சேவை செய்யக்கூடிய சிந்தை. 7வது வசனத்தை கவனியுங்கள். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இங்கே அவர் தாழ்மைப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஒரு அடிமையைப் போல ஊழியக்காரனாக அவர் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்ததை நாம் வாசிக்கிறோம். அப்ப கிறிஸ்துவின் சிந்தை பொதுவாக சேவை செய்யக்கூடிய சிந்தை, அதாவது சர்விங் மைண்ட் இருந்தது. இப்ப உதாரணமா யோவான் 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தால் இயேசு கிறிஸ்து ஒரு அடிமையைப் போல, ஊழியக்காரனை போல தன் சீசர்களுக்கு சேவை செய்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். சோ இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தை சேவை செய்யக்கூடிய சிந்தை. மார்க் 10ஆம் அதிகாரம் 45 கூட மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்வதற்காக வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அதாவது Son of Man has come not to be served but to serve. அவர் மற்றவர்களுக்கு சேவை செய்யவே இந்த உலகத்தில் வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். மூன்றாவது கிறிஸ்துவின் சிந்தை வசனம் 8 நாம் வாசிக்கிறோம். sacrificing mind, sacrifices, அதாவது பலியிடப்படக்கூடிய சிந்தை. 8வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரணம் பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். சோ அவர் பலியிடக்கூடிய ஒரு சிந்தை அவருக்கு இருந்ததை நாம் வாசிக்கிறோம். கடைசியாக வசனம் 10, 11 போன்ற வசனங்கள் நாம் வாசிக்கும் போது அவர் பிதாவை மகிமைப்படுத்தக்கூடிய சிந்தை அவருக்கு இருந்ததை நாம் வாசிக்கிறோம். அதாவது குளோரிஃபையிங் மைண்ட், குளோரிஃபையிங் மைண்ட், மகிமைப்படுத்தக்கூடிய சிந்தை. இதனுடைய ரிசல்ட்டா வசனம் 11 நாம் வாசிக்கிறோம். அவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருங்க. எனவே இந்த காலை வேளையில் கிறிஸ்துவின் சிந்தையை போல நீங்களும் நானும் இருக்கணும் என்றுதான் பவுல் விரும்புகிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவில் இந்த சிந்தையே, கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள் என்று சொல்லும் போது அவர் எவ்வாறு தன்னை குறித்து நினைக்காமல் பிறரை குறித்து சிந்தித்தாரோ அப்படிப்பட்ட சிந்தை வேண்டும். இரண்டாவது, அவர் சேவை செய்தார், அதாவது நமக்காக அவர் சேவை செய்யவே வந்தார். சோ அப்படிப்பட்ட சிந்தை நமக்கு வேண்டும். மூன்றாவது, பலியிடப்படக்கூடிய ஒரு சிந்தை வேண்டும். கடைசியாக தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய சிந்தை நமக்கு வேண்டும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே நம்மிலும் இருக்க கடவுது. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.